ஸ்டூடெண்ட்ஸ், thousands ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், thousands ஆஃப் உலகம் பூரா இருந்து போன ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆர் இன் ட்ரபிள். எல்லாம் அவங்களாம் ஹியூஜ் லோன்ஸ் எடுத்திருப்பாங்க. செல்ஃப் டிப்போர்ட் பண்ணுறதுன்றது உனக்கு கொடுக்குற வார்னிங். நீயாவே போயிடு. நான் அனுப்புனேன்னா கையில் காலில் செயினை போட்டு வா நாட்டுக்கு அனுப்புன்னு சொல்ல முடியாது. எங்கன்னா இறக்கி விடுவான்மா. அதில் எனக்கு செலவு அதிகம், எனக்கு செலவு அதிகம், நீயா போயிடுன்றான். அதுதான் செலவு அதிகம். இல்லை மிலிட்ரி பிளேன்லாம் அனுப்பணும். மிலிட்ரி பிளேனில் அனுப்புனா செலவு அதிகம். நீயா போனால் எனக்கு மெயின் செலவு தான், எல்லாமே துட்டு தான். நீ அது இல்லாமல் என்ன கண்டிஷன்னா, நீ உன் நாட்டுக்கு போன உடனே இம்மீடியட்டாக போய் அங்கே இருக்க யூஎஸ் எம்பசியில் உன்னோட விசாவை வந்து நீ சரண்டர் பண்ணணும் 1 வீக் உள்ள. அதர்வைஸ் ஃபார் யுவர் லைஃப் டைம் யூ கேனாட் கம் பேக். ஹோல் வேர்ல்ட் இஸ் கோயிங் டு லுக் அப். இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்றது, அதுவும் பார்லிமெண்ட் இப்போ நடந்துட்டு, பார்லிமெண்ட்டில் இதை டிபேட் பண்ணியிருக்கணும், டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க போடுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுங்க. லைக்லி சினாரியோ உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றதை பற்றின ஒரு டிஸ்கஷன் இருக்கணும்ல. நிட்டிகிரிட்டிஸ்குள்ளே போக தேவையில்லை. பேசாமலே இருக்காங்க. அந்த கவர்மெண்ட் இஸ் கீப்பிங் குவைட். ஸ்டாயிக் சைலன்ஸில் ஏன் கவர்மெண்ட் இருக்கு? இப்போ நீங்கள் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறுக்கக்கூடிய இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து ஜஸ்ட் அ பிகினிங். அடுத்து மற்றவங்களுக்கும் வரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுதானே உங்களுக்கு வந்து டிக்டேட்டர்ஷிப்ஸ்ன்றது. அதுதானே முதல்ல இது வந்து வல்னரபிள் செக்ஷன்ஸ் கிட்ட வந்து ஆரம்பிக்கும், அப்புறம் மேலே ஏறி வரும் அது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுறாருன்னு அமெரிக்கன் சைலண்டாக இருந்தாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு வரப்போகுது. அதில் எந்த சந்தேகம் வேணும், அதில் யாதொரு சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். நோ, ட்ரம்ப் ஹஸ் பிகம் அ த்ரெட் டு வேர்ல்டு பீஸ். அதில் எந்த சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு. உலக அமைதிக்கான மிகப்பெரிய ஆபத்தாக ட்ரம்ப் உருவெடுத்து கொண்டிருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் புயல் இன்னும் ஓஞ்ச மாதிரி தெரில. அவர் பதவி ஏறினதுலேருந்து அதிரடியாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்பவும் கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக ரீசெண்டாக அவர் கையில் எடுத்திருக்க ஒரு விஷயம் என்னென்னா, காலேஜ் கேம்பஸில் பொலிட்டிக்கல் ஆக்டிவிசமை முடக்கக்கூடிய வேலைகளையும் ஈடுபடுறாரு. குறிப்பாக ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜஸில் அவங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிசமில் ஈடுபடுறாங்கன்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள டீபோர்ட் பண்ணக்கூடிய வேலைகளையும் இப்போ அமெரிக்கன் அத்தாரிட்டிஸ் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அவங்களோட விசாஸ் எல்லாம் ரீவோக் பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இது சீரியஸான ஒரு விஷயம், ரொம்ப அன்அமெரிக்கன் ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தளவில் ஃப்ரீ கண்ட்ரி, பிடிச்சதெல்லாம் பேசலாம். ஆமாம், எல்லாத்துக்கும் உரிமை இருக்குன்ற மாதிரியான ஒரு இடம் இப்போ கம்ப்ளீட்டாக ரிவர்ஸில் வேற ஒரு டைரக்ஷனில் அமெரிக்காவை அவர் கொண்டு போகிறாரு. எப்படி பார்க்குறீங்க இதை? அமெரிக்காவான்னு ஆச்சரியமாக இருக்குது. அமெரிக்கா இஸ் டெஸ்ட்ராய்டு அண்ட் அமெரிக்கா இஸ் கம்ப்ளீட்லி கோயிங் பேக் ஆன் ஃபார் வாட் இட் ஸ்டுட்னுவாங்க இல்லையா. எதற்காக அமெரிக்கா உருவானதோ அந்த லட்சியங்கள் எல்லாம் சிதறுண்டு போயிட்டு இருக்குது. நினைச்சே பார்க்க முடியாத அவலங்கள் நடந்துகிட்ருக்குது. காசாவில் நடந்த மனித குல பேரழிவுக்கு எதிராக போராடினவங்களை மட்டும் இல்லை, அந்த போராட்ட வீடியோவை ஆன்லைனில் பார்த்துட்டு அது லைக் போட்டவங்களையும் டெப்போர்ட் பண்ணுறாங்க. நினச்சி பார்க்க முடியாத அட்டூழியமாக இருக்குது. அதாவது கற்பனை செய்து பார்க்க முடியாத அட்டூழியம் நடக்குது. அமெரிக்கன் சிஸ்டம் எப்படி இதை தாங்குதுன்னு தான் புரியல. ஏன்னா அமெரிக்காவோட பலமே வந்து உங்களுக்கு வந்து அந்த மல்டிகல்ச்சுரல் லைஃப் ஸ்டைல் தான். உங்களுக்கு வந்து ஜார்ஜ் புஷ் சீனியர் ஃபஸ்ட் டைம் கல்ஃப் வார் அப்போ யூனிவர்சிட்டி ஸ்கூலில் போகும்போது thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேரோ பண்ணுவாங்க. அவரை சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. அதே தான் வந்து ஜூனியர் புஷ்ஷுக்கும், அதே தான் ஒபாமாவுக்கு, அதே தான் கிளின்டனுக்கு. நான் இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான இந்த அட்டூழியம், அதுவும் thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட விசாவை ரிவோக் பண்ணி செல்ஃப் டிபோர்ட் பண்ண சொல்கிறான். ஏன்னா செல்ஃப் டிபோர்ட் பண்ணலன்னா அவன் என்ன சொல்கிறான்னா வேறு நாட்டுக்கு அனுப்பிவிடுவான்றான். கொண்டு போய் எங்கேயோ பனானா ரிப்பப்ளிக்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே இறக்கி விட்டான். இல்லை எங்கன்னா வந்து தீவில் இறக்கி விட்டான்னு என்ன ஆகுது உங்களுக்கு? அதை ஸோ தேர் ஆன் ரேம்பேஜ். ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து இஸ் பிகமிங் அ வெரி சீரியஸ் செக்யூரிட்டி த்ரெட் ஃபார் அமெரிக்கா. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் எவ்வளோ நாள் டீப் ஸ்டேட் இதை அலோவ் பண்ணுன்றதும் சுத்தமாக புரியல. ஏன்னா 250 வருஷத்துக்கு மேற்பட்ட அமெரிக்க வரலாறுல, எஸ்பெஷலி ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு, ஃபார் வாட் வேல்யூஸ் அமெரிக்கா ஸ்டுட் ஆல் தீஸ் இயர்ஸ், தட்ஸ் ஷட்டர்ட் கம்ப்ளீட்லி. இது கிடையாது அமெரிக்கா. இது வந்து பனானா ரிப்பப்ளிக்ஸில் நடக்கிறது. பனானா ரிப்பப்ளிக் கேன் பிகம் அன் அமெரிக்கா, பட் அன் அமெரிக்கா கேனாட் பிகம் அ பனானா ரிப்பப்ளிக். கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ரிவர்ஸில் போகுது. அண்ட் ட்ரம்ப் இஸ் ஆன்டகனைசிங் எவ்ரி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஈரானை பாம்பு பண்ணுன்றார், என்டையர் யூரோப்பை பகிச்சிருக்கான், கிரீன்லேண்டை போய் எடுக்க போகிறான்றான். ஆனால் இஸ் த்ரெட்டனிங் ரஷ்யா. இப்போ நாளைக்கு ஏதோ இன்றைக்கி 1ஆம் தேதி பேசணும், 2ஆம் தேதி டாரிஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியல. இன்றைக்கே ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் கிராஷ் இந்தியாவில். ஸோ இந்த விசா இஷ்யூ வந்து இட் இஸ் இன்ஃபேக்ட் அகெயின்ஸ்ட் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்.
இதுதான் இதில் இருக்க சிக்கல். அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட்டில் 9 ஜட்ஜஸில் 6 பேர் வந்து ட்ரம்ப் அப்பாயிண்டீஸ், அங்கே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிடையாது. பட் அமெரிக்கன் சிஸ்டம் எப்படி இதை அலோவ் பண்ணுதுன்னு தான். ஏன்னா அதாவது நீங்கள் கான்ஸ்டியூஷனை ஓவர் த்ரோ பண்ணிவிட்டு மொனார்க்கியை டிக்ளேர் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது எல்லாமே வந்து ஹேப்பனிங் அண்டர் த வெரி நோஸ் ஆஃப் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் விச் இஸ் டெட் அகேன்ஸ்ட் ஆல் தீஸ் திங்ஸ், ஆகவே தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து லைக் போட்ட ஸ்டூடெண்ட் எல்லாம் நீ வந்து அமெரிக்கன் சிஸ்டத்தில் இதுக்கு, அதாவது அமெரிக்கன் லா படி இதை செய்யவே முடியாது. நீங்கள் சில ஸ்டேட்ஸ்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஒரு வகையில் பார்க்கும்போது இதெல்லாம் புதுசு மாதிரி தெரியல. ஏன்னா கோல்டு வார் டைமில் சொல்லுவாங்க அமெரிக்காவில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன புக்கு ரெகுலராக படிக்கிறாரு, லைப்ரரிக்கு போனாங்கன்னா கம்யூனிசம் சார்ந்த புக்குகள் நிறைய படிக்கிறாங்களா, இல்லை ராடிக்கல் லெஃப்ட் புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்களா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் FBI இந்த காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ யாராவது கம்யூனிஸ்ட் சைடில் ரொம்ப லீன் ஆகி போகிறாங்கன்னா அவங்கள வாட்ச் பண்ணி அவங்கள விசாரிக்கிறதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா. இப்போ ஏறக்குறைய அந்த விஷயத்தை தான் பண்ணுறாங்க. இப்போ சயின்டிஃபிக்காக பண்ணுறாங்க. AI டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான கண்டென்ட் போடுறாங்க, எந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு லைக் போடுறாங்க, என்ன மாதிரியான போஸ்ட்டை ஷேர் பண்ணுறாங்க, இவங்க எந்த கண்டென்ட்டுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இப்போ வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏறக்குறைய இதுக்கு முன்னாடி கோல்டு வார் டைம்லையும் அமெரிக்கா அப்படி தான் ஏறக்குறைய இருந்ததோன்னு தோணுது. இல்லை இந்த அளவுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் 2001 செப்டம்பர் 11 அட்டாக்கு பிறகு வந்து லைப்ரரிஸ் வேர் அண்டர் மானிட்டரிங்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. எந்தெந்த புக்ஸை யார் எடுக்கிறாங்க பார்க்குறாங்க எல்லாம் பண்ணாங்கன்னு. அதுக்கு முன்னால் கோல்டு வார் பீரியட்லாம் கூட அது இருந்திருக்கலாம் நீங்கள் சொல்கிறது. பட் நாட் டு திஸ் எக்ஸ்டென்ட். இப்போ வந்து டெக்னாலஜியால் மட்டும் இல்லை இது வந்து. அப்போ வந்து புக்ஸ் எல்லாம் பார்க்குறான் என்ன ஏதுன்னு ஒரு டோசியர் இருக்குமே ஒழிய அவனை டிபோர்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் கிடையாது. டிபோர்ட்டேஷன்லாம் நடக்கல. தட் டு ஃபார் உங்களுக்கு லைக் போடுறவனெல்லாம் நீ எப்படி டிபோர்ட் பண்ணுவேன். ஆஸ் பர் அமெரிக்கன் சிஸ்டம் நீ பண்ணவே முடியாது. அதை இப்போ பர்த் வந்து சிட்டிசன்ஷிப்ன்றது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. அது ஓவர் த்ரோ பண்ணும்போது சில ஸ்டேட்ஸ் ஏன் வந்து அதை ஸ்டே பண்ணுறாங்க, பிரசிடென்ஷியல் ஆர்டரையே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி பண்ணுறது அத்தனையுமே வந்து ட்ரம்ப்போட அத்தனை வேலைகளுமே வந்து அகேன்ஸ்ட் தி இப்போ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஸோ சுப்ரீம் கோர்ட் பீயிங் தி கஸ்டோடியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இதை வேடிக்கை பார்க்குது. என்ன பண்ண போகிறாங்கன்றதான் ரொம்ப சிவில் சொசைட்டி புஷ்பேக் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் எப்படி இவ்வளோ தூரம் போகுது. இன்னொன்று விஷயம் என்னென்னா ட்ரம்ப் வந்து 3rd டேர்முக்கு எய்ம் பண்ணுறாருன்னு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2028 பிறகு 3rd டேர்முக்கு எய்ம் பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஜெயிச்சு உள்ளே வந்தவொடனே முதல்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டாக அங்கே ரிப்பப்ளிகன் கொண்டு வராரு. 3rd டேர்முக்கான ஒரு ரிப்பப்ளிகன் இண்டிவிஜுவல் வாய்ஸாக இதுவாக கொண்டு வராரு. பிகாஸ் தட்ஸ் நாட் ஈஸி. அது வந்து இட்ஸ் வெரி டால் ஆர்டர். அது எனக்கு அது புரியல, ஏன் இப்போவே பேசுகிறாங்க. அதாவது அந்த பேச்சை கொள்ள அதுதான் சார். அது வந்து எப்பயுமே வந்து டிக்டேட்டர்ஸ் வந்து அந்த ட்ரெண்டை செட் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ இந்த ஹோல் வேர்ல்ட் இஸ் அகாஸ்ட் இல்லை. இப்போ வந்து ஒட்டுமொத்த உலகமே வாயை பொழந்து நிற்குதுல்ல. அடுத்து வந்து இந்த அதாவது வந்து வாட் திஸ் மேட் மேன் இஸ் கோயிங் டு டூன்றது தானே வந்து உலகமே பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் கொலாப்ஸ். இன்னொன்றுங்க, அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் ஆர் பெக்கான் ஆஃப் ஃப்ரீ தாட். அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எல்லா காலத்துலேயுமேங்க இன்னொன்று ஸ்டூடெண்ட் மூமெண்ட்ஸ் தான் அமெரிக்கா வந்து முக்கியமான காலகட்டங்களில் தவறான முடிவுகள்லேருந்து பின்வாங்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வியட்நாம் வார் அப்போ இந்த நெப்பாம் பாம்பு போட்டு அந்த ஒரு 10 வயசு பெண் குழந்தை நிர்வாணமாக ஓடி வர அந்த ஒரு புகைப்படம் வந்து ஏகப்பட்ட மாற்றங்களை செஞ்சு வாரையே ஸ்டாப் பண்ணிச்சு. அப்போல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்ன்றது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. கியூபன் மிசைல் கிரைசிஸ் அப்போ. அதே மாதிரி நீங்கள் வந்து அடிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி வந்து நினச்சே பார்க்க முடியாத அட்டூழியங்களை அவங்க செய்கிறாங்க. எப்படி வந்து அமெரிக்கன் சிஸ்டம் இதை அலோவ் பண்ணுது, அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இதை அலோவ் பண்ணுது. அண்ட் எஸ் ப்ராப்ளம் வித் ஆல் தி மேஜர் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மீடியா ஹவுசஸ். மீடியாவோட இஸ் ஹேவிங் அ ரன்னிங் பேட்டில். ஒயிட் ஹவுஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்சஸில் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி வந்து இண்டிவிஜுவல் பாட்காஸ்டர்ஸ், இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸ் இவங்களெல்லாம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள. ஆச்சரியமான விஷயம் அது. எங்களுக்கு அவங்க தான் முக்கியன்றார் மோடி. இவர் ட்ரம்ப் நல்ல விஷயம் தானே சார். இல்லை அதில் அட் த காஸ்ட் ஆஃப் வாட்னு இருக்குது. அதில் யாரை கொண்டு வராங்கன்னா தோஸ் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் ட்ரம்ப். அதில் வந்து இண்டிவிஜுவல் வாய்ஸஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த பாட்காஸ்டர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸில் வந்து ட்ரம்ப்போட பாலிசிஸை சப்போர்ட் பண்ணுறவங்க, அஃப்கோர்ஸ் வித் ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங், அவங்கள அலோவ் பண்ணுறாங்க. ட்ரம்ப்பை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய, ஏன்னா போத் சைட்ஸ் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்குது. ட்ரம்ப்பை கொஸ்டின் பண்ணக்கூடிய ஃப்ரீ தாட் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கவங்க இருக்காங்க. தே ஆர் நாட் அலவுட். அப்புறம் அட் த காஸ்ட் ஆஃப் லெகசி மீடியாவை வெளியில் அனுப்பிட்டு இண்டிவிஜுவல்ஸ் உள்ளே கொண்டு முடியாது. லெகசி மீடியா வெளியில் அனுப்பிடுறாங்க. ஒவ்வொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸையும் யார் கவர் பண்ணுறது, ஒவ்வொரு தடவையும் பிரசிடென்ட் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் போகும்போது எந்தெந்த மீடியா பர்சன்ஸ் போவாங்கன்னு இதுக்கு முன்னால் வந்து மீடியா பர்சன்ஸோட ஒரு கமிட்டி இருக்குது, அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதாவது 3-4 ஏஜென்சிஸ், தட் இஸ் எல்லாருக்கும் நியூஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்க. அது தவிர முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸ், ரேடியோ ஸ்டேஷன்ஸ், இப்படி ஒரு டீம் இருக்கும். இப்போ அதில் என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து ஒயிட் ஹவுஸ் டிசைட் பண்ணுது.
எஸ் ப்ராப்ளம் வித் எவ்ரிபடி. இப்போ வந்து அவங்க அமெரிக்கன் ஃபெடரல் பேங்க்கோட பிரச்சனை ட்ரம்ப்புக்கு. இது எங்கே போய் முடியும்னே தெரில. அதாவது வந்து ட்ரம்ப் இன்டியூஸ்டு ரிசெஷன்றாங்க. இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸ் எடிட்டோரியல் ட்ரம்பசெஷன் போட்டிருக்கான். ரிசெஷனை ட்ரம்பசெஷன் புஷிங் த வேர்ல்ட் டுவர்ட்ஸ் ரெசெஷன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ், thousands ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், thousands ஆஃப் உலகம் பூரா இருந்து போன ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆர் இன் ட்ரபிள். எல்லாம் அவங்களாம் ஹியூஜ் லோன்ஸ் எடுத்திருப்பாங்க. செல்ஃப் டிப்போர்ட் பண்ணுறதுன்றது உனக்கு கொடுக்குற வார்னிங். நீயாவே போயிடு. நான் அனுப்புனேன்னா கையில் காலில் செயினை போட்டு நாட்டுக்கு அனுப்புன்னு சொல்ல முடியாது. எங்கன்னா இறக்கி விடுவான்றான். அதில் எனக்கு செலவு அதிகம், எனக்கு செலவு அதிகம், நீயா போயிடுன்றான். அதுதான் செலவு அதிகம். அதில் மிலிட்ரி பிளேன்லாம் அனுப்பணும். மிலிட்ரி பிளேனில் அனுப்புனா செலவு அதிகம். நீயா போனால் எனக்கு மெயின் செலவு தான், எல்லாமே துட்டு தான். நீ அது இல்லாமல் என்ன கண்டிஷன்னா, நீ உன் நாட்டுக்கு போன உடனே இம்மீடியட்டாக போய் அங்கே இருக்க யூஎஸ் எம்பசியில் உன்னோட விசாவை வந்து நீ சரண்டர் பண்ணணும். 1 வீக் உள்ளே பண்ணணும். அதர்வைஸ் ஃபார் யுவர் லைஃப் டைம் யூ கேனாட் கம் பேக். ஸோ வேர்ல்ட் இஸ் வாட்சிங். சார், இப்போ இன்னும் ஃபோக்கஸ்டாக நான் பார்க்கணுன்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ நம்ம ஜென்ரலாக பொதுவாக அமெரிக்காவில் பேச்சு சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒட்டுமொத்த அமெரிக்கன்ஸுக்கும் அவர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து பறிக்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் ஆக்டிவிசமில் ஈடுபடும் போது அவங்கள கடுமையாக கையாளுறாரு, டீபோர்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒடுக்குமுறை யாருக்கு அப்ளை ஆகுதுன்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகுது. ஸோ அதை எப்படி பார்க்கலாம்? அது ஆரம்பம் அப்படி தான் இருக்கும். அடுத்த லேயர் செகண்ட் உள்ள போவாங்க. செகண்ட் லேயருக்குள்ளே போகும். he wants to become a kingன்றாங்க. and this man might do it. இது வரைக்கும் எந்த பிரசிடென்ட்டோ, ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் தான் வந்து 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ இருந்தார். அதுக்கு பிறகு வந்து அந்த அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. 2 டைம்ஸ்க்கு மேலே இல்லை. 75 இயர்ஸ் அப்படி தான் இருக்குது. எந்த டைரக்ஷனில் இஸ் கோயின்றதுக்கு சரியான உதாரணம், பவருக்கு வந்த உடனே ரிப்பப்ளிகன், ஒன் ஆஃப் இஸ் ரிப்பப்ளிகன். நாட் ஆல் ரிப்பப்ளிகன்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் ட்ரம்ப். இந்த பைத்தியகாரத்தனத்துக்குலாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணல. ஆனால் தேர் ஆர் பீப்புள், எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் வந்து சம்சாகிரிஸ் இருப்பாங்கல்ல, வந்தோடனே ஒருத்தர் மூவ் பண்ணுறான். அது ரிப்பப்ளிகன். தட் இஸ் டென்னசின்ற டிஸ்ட்ரிக்டில், அந்த ஸ்டேட்டில் 3rd டேர்ம் வந்து அவர் கொடுக்கணுன்ட்டு. ட்ரம்ப்பு இதை விட முக்கியமானது, ட்ரம்ப்பு ஐ திங்க் ஃபாக்ஸ் நியூஸுக்கோ, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், ஃபாக்ஸ் நியூஸ் கொடுத்த பேட்டி ஆர் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டெலிவிஷன் சேனல்ஸுக்கு, ஐ நோ ஹவு டு சர்கம்பண்ட் தி 2 டேர்ம் லான்றாரு. 3rd டைம் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு 2 டைம் தான் இருக்கணுன்ற அந்த லா இருக்குது இல்லையா, அதை எப்படி சர்கம்பண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியுன்றாரு. இதெல்லாம் ஒரு பிரசிடென்ட் வாயிலேருந்து வரலாமா? ஸோ இட்ஸ் அப் டு சம்திங். இப்போ நீங்கள் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறுக்கக்கூடிய இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து ஜஸ்ட் அ பிகினிங். அடுத்து மற்றவங்களுக்கும் வரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுதானே உங்களுக்கு வந்து டிக்டேட்டர்ஷிப்ஸ்ன்றது. அதுதானே முதல்ல இது வந்து வல்னரபிள் செக்ஷன்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கும், அப்புறம் மேலே ஏறி வரும் அது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுறாருன்னு அமெரிக்கன் சைலண்ட்டாக இருந்தாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு வரப்போகுது. அதில் எந்த சந்தேகம் வேணாம். அதில் யாதொரு சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். நோ, ட்ரம்ப் ஹஸ் பிகம் அ த்ரெட் டு வேர்ல்டு பீஸ். அதில் எந்த சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு. உலக அமைதிக்கான மிகப்பெரிய ஆபத்தாக ட்ரம்ப் உருவெடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ இந்தியாவுக்குமே இது ஒரு பெரிய சிக்கல் தான். ஒன்று, இப்போ டேரிஃப்ஸ்லாம் பற்றி இப்போ ரீசெண்டாக கூட ட்ரம்ப் பேசியிருக்காரு. ஸோ இந்தியா வந்து ஏற்றுப்பாங்க, நம்ம ப்ராடக்ட்ஸ் மேலே போடுற டேரிஃப்ஸ்லாம் கம்மி பண்ணுவாங்கன்ற மாதிரி பேசியிருக்காரு. அது போக இப்போ டீபோர்ட்லாம் பண்ணால் அது இந்தியாவுக்கு அதுவுமே ஒரு சங்கடமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஏற்கனவே நிறைய பேர் இந்த மாதிரி கையை காலை கட்டிலாம் அவங்க பிளெயினில் அனுப்புனாங்க. நம்ம நாட்டில் அது ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. இப்போ திரும்பவும் இதெல்லாம் பண்ணாங்கன்னா திரும்பவும் அது நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ட்ரம்ப் பண்ணுற விஷயங்கள்லாம் மோடிக்கும் ஒரு வகையான சிக்கல் ஏற்படுத்தலாம். மோடி கவர்மெண்ட் இஸ் வெட்டிங் ஃபார் அ சீரியஸ் கிரைசிஸ். இதில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை வெளியில் அனுப்புறது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்லாம் ஒரு பக்கம் விடுங்க. தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. எனக்கு கேட்டு எங்கே ஒன்றும் பாதிப்பு இல்லை. அது ஃபியூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸால் ஒன்றும் இந்தியா மூழ்கிடாது. மேஜர் இஷ்யூ என்னென்னா, இந்த டேரிஃப்ஸால் இந்தியா எப்படி அஃபெக்ட் ஆகும். ஒரு நரேட்டிவ் பில் பண்ணுதில்ல, இல்லை அது ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. இல்லை, அதை விட முக்கியமானது டேரிஃப்ஸ் நாளைக்கு போட போகுது. என்ன ரெசிப்ரிகேட் பண்ண போகுது இந்தியான்னு தெரியல. பி. சிதம்பரம் அந்த பார்லிமெண்ட்டில் அழகாக பேசியிருக்கார். என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? எந்த விதமான டிஸ்கஷனும் இல்லாமல் பார்லிமெண்ட் நடக்கும்போது இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது பார்லிமெண்ட்டில். இன்ஃபேக்ட் செவரல் மினிஸ்டர்ஸ் டிட் நாட் நோ ஹவு த கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ஹேண்டில் இட். மந்திரிங்களுக்கே தெரியல அடுத்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. இதுதான் நமக்கு பிரச்சனை. நாளைக்கு வரக்கூடிய டேரிஃப்ஸ் 2ஆம் தேதி, இன்னைக்கு 1ஆம் தேதி பேசுகிறோம், April 2 டேரிஃப்ஸ் போடுறாங்க. அது எப்படி போய் முடியும், என்ன ரெசிப்ரோகேஷன், என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன, எதுவுமே தெரியல இன்றைக்கி. அதுதான் நமக்கு மேஜர் இஷ்யூ, நாட் திஸ் இஷ்யூ. அது ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா, தே ஆர் சக்கமிங். அந்த விஸ்கி, ஒன்று ஃபேமஸ் விஸ்கிக்கு வந்து 100% டேரிஃப் இதை கட் பண்ணிட்டாங்க. 150% இந்த டேக்ஸு 100% வெய்வ்டு. 50% தான் இப்போ. இன்ஸ்டெட் ஆஃப் 150%, ஒன்லி 50% டேக்ஸ் வில் பி லெவிட். அந்த ஃபேமஸ் விஸ்கி அது. அதே மாதிரி அந்த ஹார்லேஸ் பைக் இருந்தது பாருங்கள், அந்த பைக்கு மேலேயும் அது ஆல்ரெடி வந்து அந்த இதெல்லாம் குறைச்சாச்சு. நாளைக்கு வரக்கூடிய இந்த டேரிஃப்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்றதுக்கு ஒரு
டிரான்ஸ்பரண்ட் டிஸ்கஷன் பார்லிமெண்ட்டில் இல்லை. ரெண்டாவது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றது எப்போ கிளாரிட்டி கிடைக்கும்னா, ட்ரம்ப் என்ன பண்ண போகிறான்னு தெரியாதுல்ல. இப்போ கனடா மேலேயும் இந்த மாதிரி தான் டேரிஃப்ஸ்லாம் போட்டார், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போனார், அப்புறம் திருப்பி மாற்றி போட்டார், அப்புறம் திருப்பி ரிவர்ஸ் போனார், ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது. ஸோ அதனால் ட்ரம்ப் எக்ஸாக்டாக என்ன பண்ண போகிறாரு, ஸ்டேபிளாக நிற்பாரா, ரிவர்ஸ் போவாரா, என்ன அதுவும் தெரியாது இல்லை. ஸோ அது தெரியாமலே வாட் எவர் இட் இஸ், வாட் இஸ் தி கேம் பிளான்? நீங்கள் வந்து என்ன பார்லிமெண்ட் அதுக்கு தானே இருக்குது, அதை பேசணும் இல்லை. இப்போ சிதம்பரம் மட்டும்தான் அதை பேசுகிறாரு, சைலண்ட்டாக இருக்காங்க. சிதம்பரம் அதில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்வீட் மெசேஜில் போட்டது, மினிஸ்டர்ஸ்க்கு செவரல் மினிஸ்டர்ஸ் டிட் நாட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். சி யூ வில் மஸ்ட் ஹேவ் அ ஃபேர் ஐடியா. நீ வந்து ப்ளூ பிரிண்ட்டை வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு ஃபேர் ஐடியா இருக்கணும்ல உங்களுக்கு. என்ன நடந்தால் என்ன நடக்கும், திஸ் ஆர் ஆல் 3-4 சினாரியோஸ் இருக்குது. எதுவுமே இல்லாமல், டிஸ்கஷனே இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் ஒன்று என்னன்னா, இப்போ யூரோப்பும் கனடாவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் டேரிஃப் போட்டால் நாங்களும் ஸ்ட்ராங்காக திரும்ப அடி பண்ணுறாங்க. அதில் அந்த தைரியம் மோடிக்கு இருக்கு, அக்ரஷன் இங்கே இல்லை. இப்போ நீங்கள் அவன் வந்து நமக்கு வந்து இப்போ 25% நம்ம இது மேலே டேரிஃப் போட்டால் நானும் 25% போடுறேன்றான் அவன். யூரோப்பும் கனடாவும் திரும்ப அடி நடிக்கிறாங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ட்ரம்ப் வில் பி ஃபோர்ஸ்ட் இன்டு எ கார்னர். அந்த தைரியம் இங்கே இருக்குமா, மோடிக்கு இருக்குமான்றதான் $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எப்படி இந்த எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, இந்த கிரேட் டிப்ரெஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ட்ரேட் வார் நடந்தது, டேரிஃப்ஸை மாறி இன்க்ரீஸ் பண்ணாங்க, அப்புறம் ஒரு பாயிண்டில் ஓவராலாக வேர்ல்டு எக்கானமி கொலாப்ஸ் ஆயிடுச்சு, பெரிய ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் கூட சொன்னீங்க, இந்த மாதிரி ட்ரம்ப் இன்டியூஸ்ட் டிப்ரெஷன் இது, ட்ரம்ப் வந்து ஒரு நியூ ரிசெஷனை புஷ் பண்ண முயற்சி பண்ணுறாருன்ற மாதிரிலாம் சொல்லி, தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுறாருன்ற மாதிரி, அதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அப்படி தான் தோணுது. சீரியஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஏன்னா வாட் ட்ரம்ப் இஸ் டூயிங் இஸ் அட்ராஷியஸ். நமக்கு வரப்போகுது. இப்போ நம்ம இந்த வேர்ல்டு இஸ் கோயிங் டு லுக் அப். இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்றது, அதுவும் பார்லிமெண்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பார்லிமெண்ட்டில் இதை டிபேட் பண்ணியிருக்கணும், டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். சரி, அவங்க போடுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுங்க. லைக்லி சினாரியோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றதை பற்றின ஒரு டிஸ்கஷன் இருக்கணும்ல. நிட்டிகிரிட்டிஸ்குள்ளே போக தேவையில்லை. பேசாமலே இருக்காங்க. அந்த கவர்மெண்ட் இஸ் கீப்பிங் குவைட், ஸ்டாயிக் சைலன்ஸில் ஏன் கவர்மெண்ட் இருக்குது. அதே தான் சிதம்பரம் சொல்லார், இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ் யாருக்குமே தெரியல என்ன நடக்க போகுதுன்றது. சி ரைட்லி ஆர் ராங்லி, அமெரிக்கன் எக்கானமி இஸ் தி பேண்ட் வேகன் ஆஃப் த வேர்ல்டு எக்கானமி. அமெரிக்காவில் என்ன நடக்குதோ அது வேர்ல்டு அஃபெக்ட் பண்ண போகுது. அப்போ இந்த மாதிரியான டாக்ஸேஷன் வரும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்றதை பற்றின ஒரு டிஸ்கஷன் இருக்கணும்ல, பார்லிமெண்ட்டில் இருக்கணும். எஸ்பெஷலி பார்லிமெண்ட் செஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி பேசணும்ல. ஆனால் என்ன ஒரு தயக்கம், இப்போ பிஜேபிக்கு இல்லாட்டி மோடி அவர்களுக்கு ட்ரம்ப்பை கடுமையாக கையாளுவதில் என்ன பிரச்சனை? இப்போ இன்ஃபேக்ட் அப்போ நாளைக்கு முன்னாடி டீபோர்ட் பண்ணாங்க, இந்தியன்ஸை டீபோர்ட் பண்ணாங்க. அதே விஷயத்த கொலம்பியாவுக்கு பண்ணும்போது கொலம்பியா கொஞ்சம் அக்ரெசிவாக டீல் பண்ணாங்க. நீங்கள் ஒழுங்காக டிக்னிஃபைடாக எங்கள் ஆட்டில் உள்ளே கொடுக்கணும், இந்த மாதிரி மிலிட்ரி பிளேன்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பிளேன் அனுப்பி கூப்பிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் அதை டிக்னிஃபைடாக பண்ணுங்கன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. எஸ், நம்ம சைடில் இருந்து ஏன் அந்த ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப குவைட்டாக போகிறோம்? ஏன் ட்ரம்ப்பை டீல் பண்ணுறது ஏன் அவ்வளோ பெரிய பிரச்சனை? ஏன்னா இந்தியா அஃப்கோர்ஸ் கொலம்பியாவோட பல மடங்கு பெரிய கண்ட்ரி. பிரச்சனையே அதுதான், பல மடங்கு பெருசு, ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. அப்போ நம்ம ப்ரெஷர் அதிகமாக போடலாமே அவங்க மேலே. இவங்களால் மோடியால் வந்து அந்த அளவுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து இவங்க வெளியில் 1000 பேசினாலும் அமெரிக்கன் டிபெண்டன்சியில் தான் இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பொடி கண்ட்ரிக்கு பண்ண முடியுது, பொடி கண்ட்ரியால் பண்ண முடியும். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, உனக்கு இழக்கிறதுக்கு நிறையா இருக்குது. க்ரஷ் பண்ணிடலாமே சார். அவனை பக்கத்தில் இருக்கான் கொலம்பியா, முடியாதுங்க அவன் க்ரஷ் பண்ணுவான். நம்ம வந்து ஏன் எதிர்க்கலன்றதான் கொஸ்டின். இப்போ அவன் நினச்சானா அதானே தூக்கலாங்க. ஏற்கனவே இந்த கேஸ் என்னமோ அதானே மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது. ப்ளஸ் இந்த கேஸு பன்னூன் கேஸில் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸ் அஜித் டோவலுக்கு அவன் நினச்சானா வாரண்ட் போட்டு தூக்கலாம். அது வாஷிங்டன் போகும்போது அவங்க ஊரில் அரெஸ்ட் பண்ணி கூட உள்ளே வைக்கலாம். அண்ட் எ பர்சன் லைக் மேன் லைக் ட்ரம்ப் என்ன வேணால் செய்யலாம். எல்லாமும் காரணம் தான் உங்களுக்கு வந்து. எதுக்காக நீ வந்து அவசரப்பட்டு 150% போட்ட டேக்ஸை அந்த ஃபேமஸ் விஸ்கி மேலே 150% குறைக்கிற? என்ன உனக்கு என்ன அவ்வளோ தூரம் ஆக்குற? சின்ன கண்ட்ரி எதிர்க்குது, உன்னால் எதிர்க்க முடியல. உன்னால் எதிர்க்க முடியாது. பிகாஸ் உன்னோட யூஎஸ் எகமனியை எதிர்க்கக்கூடிய உங்களோட அந்த பவர்ன்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அண்டர் கொஸ்டின்ஸ் தான். அந்த தைரியம் உங்களுக்கு கிடையாது. ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. several lakh crores இருக்குது. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹிண்டன்பர்கே மூட வச்சுட்டானுங்க, அது வேறு விஷயம். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய அதானி எம்பையரோட ராமிஃபிகேஷன்ஸ், அதானி எம்பையரோட பிரெத் அண்ட் வெர்த்து தெரிஞ்சதுன்னா மோடியோட சைலன்ஸ்க்கான அர்த்தம் புரியும். பட் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப நாசியேட்டிங்காக இருக்குது. சைலண்ட்டாக இருக்கீங்கன்னா ஹவு கேன் யூ அஃபோர்ட் டு பி சைலண்ட்? சிதம்பரம் இஸ் த ஒன்லி பர்சன் இதை பேசக்கூடியவர் அவர் மட்டும்தான். நீ எப்படி அமைதியாக இருப்ப? அதுக்கு பதில் சொல்லு. இட்ஸ் ரவுண்ட் த கான். இன்னும் 24 hours நம்ம போட போகிறோம். ஏன் சைலண்ட்டாக இருக்க? பார்லிமெண்ட்டில் கிளப்புறாங்க, பேசுகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றான். ஒன்று கவர்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் க்ளூலெஸ், அல்லது கவர்மெண்ட் இஸ் ஹைடிங் சம்திங். எப்படி பார்த்தாலும் இட்ஸ் டஃப் டைம்ஸ் ஃபார் இந்தியா. நீங்கள் தானே சொல்லுவீங்க
ஹார்ட் டைம்ஸ் கிரியேட் குட் men, குட் men கிரியேட் டஃப் டைம்ஸ் கிரியேட் ஸ்ட்ராங் மென், அப்புறம் ஸ்ட்ராங் மென் கிரியேட் குட் டைம்ஸ், அப்புறம் குட் டைம்ஸ் கிரியேட் வீக் மென் கிரியேட் டஃப் டைம்ஸ். அவ்வளோதான். அதான் நடக்குது இப்போ. ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இன்றைக்கி இந்த வேர்ல்ட் இஸ் பாசிங் த்ரூ ஒன் ஆஃப் த worst crisis. ஏன்னா இஸ் அப் டு சம்திங் மட்டும் நல்லா தெரியுது. எது கையிலேயோ பூமாலையை கொடுத்த கதையாக மாறி போச்சு. எவ்ரி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் நவ் அண்டர் சீஜ். இது அமெரிக்காவை அஃபெக்ட் பண்ணுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஏன்னா ரெசிப்ரோகேட்டரி டேரிஃப்ஸ் வந்து ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் அமெரிக்கா. அதை வந்து பை ப்ரூட் ஃபோர்ஸை வச்சு அடக்கணும்னு பார்த்தானா முடியாது. தெர் வில் பி ரிட்டாலியேஷன். ஆனால் எனக்கு இன்னும் அமெரிக்கன் பப்ளிக் இன்னும் ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்குறேன். ஆஸ் ஆஃப் நவ் அது உண்மை. இன்னமும் ஏன்னா 3 மாதம் தான் அது வந்து அந்த பிஞ்ச் எப்போ வரும்னா உங்களுக்கு இந்த மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ் வரும் இல்லையா, 2 இயர்ஸ் பொறுத்து, அப்போ தான் தெரியும் அதோட விளைவு என்னன்னு. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி சார்.